Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேரிக்காய் கார சாலட் பார்க்க போறோங்க. இது செய்து ரொம்ப ஈஸி. 2 பேரிக்காய் இருந்தா போதும், ஈஸியா செஞ்சிடலாம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீட்டில் இருக்கிற பொருளே போதும்னு. ஆமாங்க, பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, மஞ்சள், உப்பு, கரம் மசால், மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. இதை வச்சு சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 பேரிக்காய் எடுத்துக்கலாங்க. பேரிக்காய் நல்லா கழுவிடலாம். மண்ணெல்லாம் இருந்தால் கூட அது போயிடும். நல்லா கழுவிக்கலாங்க. அடுத்ததாக பேரிக்காய் நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் அந்த கோம்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த பேரிக்காய் கார சால்ட் ரொம்ப ஈஸிங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ இல்லை சாப்பாட்டுக்கு தோசை எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டும், கடுகு போட்டும், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம கம்மியான அளவு சேர்த்ததுனால கம்மியான கடுகு தாங்க போட்டிருக்கோம். அடுத்ததாக இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்ததாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிண்டி விட்டுடலாங்க. இப்போது அடுத்ததாக இதிலே கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்துட்டோமா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா இது கொதிச்சிடுச்சு. அடுத்ததாக பேரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேரிக்காய் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இதை பேரிக்காய் நான் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது எண்ணெய் என் கையில் பட்டு எனக்கு கையை சுட்டுடுச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் கொட்டும்போது கொஞ்சம் பார்த்து கொட்டுங்க. பேரிக்காயை நல்லா கிண்டி விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு பேரிக்காய் ஒரு துவர்ப்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. அதை மோஸ்ட்லி குழந்தைங்க லைக் பண்ண மாட்டாங்க, அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பேரிக்காய் கார சால்ட்டு பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி இதை கிண்டி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமே நல்லா ஊற விடலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருந்தோமா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இதோட இது இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு உப்பு பத்துலைங்க. அதனால் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இதை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. பேரிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதோட டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றிட வேண்டிதான். பார்த்திங்கன்னா சூப்பரான கார சால்ட் ரெடி. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பேரிக்காய் கார சால்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.